என்னங்க, ஐயா குடும்பத்துடைய பார்ட் 6 பார்த்துட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்க மாதிரி இருக்குது. கூடவே கண்டினியூவாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிடுங்க. அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் கலர் saree கட்டிட்டு ஆடுறாங்க பாருங்க, அந்த சாமி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடிட்டே ஆடிட்டு இருக்காங்கங்க. என்னடா அது, இந்த சாமி எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடிட்டே ஆடிட்டு இருக்கு, ஒருவேளை தூக்கம் அதிகமாக வந்துட்டு இருக்குமோ? சரி, தூங்கிட்டே ஆடனா போய் போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் நாங்க. இப்ப ஐயனாரப்பனும் வருவார் பாருங்க. திரும்பவும் ஐயனாரப்பன் புடவைக்காரின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் கூட்டிட்டு சின்ன அண்ணன் பெரிய அண்ணனை வர வச்சாங்க. அதாவது குலதெய்வத்தை வர வச்சாங்க எங்க அண்ணன் மேல. அவர் மேல பாத்தீங்கன்னா குலதெய்வமும் வந்து இறங்கிடுச்சு. சின்னண்ணன் பெரியண்ணன் வந்து இறங்கிச்சு இல்லைங்களா அவர் மேலே. அவர் வந்து கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தார். அவர் மேலே சின்னண்ணன் பெரியண்ணன் வந்ததும் எங்கள் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு போல். அதாவது ஐயாவுடைய அம்மாவுக்கு இதோ ஆடுறாங்க பாருங்கள், எங்கள் நாத்தனார் மேலே. அவங்க தாங்க எங்கள் பாட்டி. அது குதிச்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன நாத்தனார். அவங்க மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுடைய அம்மா, அதாவது எங்கள் பாட்டி வந்தாங்க ஆரம்பத்தில். இப்போ திரும்பவும் சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் குலதெய்வம் வந்ததுக்கப்புறம் அவங்க மேலே திரும்ப அதே பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் ஆடிட்டு கரகத்தை தூக்கி மேலே வைங்கடா அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்ததும் அதுக்கப்புறம் முட்டி போட வச்சு எல்லா சாமியும் கூடி கரகத்தை தூக்கி அவங்க மேலே வச்சாங்க. குலதெய்வம் வந்து இறங்கியிருக்கு இல்லைங்களா, அவர் மேலே வந்து கரகத்தை தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு மாலையெல்லாம் போட்டு, அதாவது நம்ம புடவைக்காரி சாமி தான் வந்து அதெல்லாம் செஞ்சது. புடவைக்காரி சாமின்னா எங்கள் பெரிய நாத்தனார் மேலே தான் புடவைக்காரி சாமி இறங்கியிருக்கு. அந்த சாமி அருள் இருக்கும்போதே அவருக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு இந்த மாதிரி மஞ்சா குங்குமம்னு சொல்லிட்டு பொட்டெல்லாம் வச்சு நல்லா பட்டையெல்லாம் இழுத்து விட்டு அதுக்கப்புறம் எல்லா சாமிங்களும் கூடி, அதாவது அந்த கரகத்தை தூக்கி வைக்கும்போது திரும்பவும் யாராருக்கெல்லாம் சாமி விட்டதோ அவங்களுக்கெல்லாம் திரும்ப வந்துடுச்சுங்க. கரகத்தை தூக்கி வைக்கும்போது நல்லா ஜோராக கை தட்டிட்டே கோவிந்தா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பம்போ அடிக்கிறவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் நல்லா ஜோராக கோவிந்தா போடும். நம்ம தான் கோவிந்தா போடுறதுல ஒன்றாச்சே, கோவிந்தா போட்டே சாமி வராதவங்களுக்கு கூட வர வைப்போம்ல, அதே மாதிரி நல்லா ஜோராக கோவிந்தா போட்டோங்க நாங்கள். கரகத்தை தூக்கி வச்சுட்டு திரும்பவும் பம்பவடுக்குக்காரங்க வந்து முன்னாடி நல்லா ஆட்டம் போட்டு கரகம் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் சுற்றி திரும்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எந்த வழி எப்படி கிணறை சுற்றி வந்தோம்லே அதே மாதிரி சுற்றி வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ கிணறை வந்து சுற்றி அந்த பக்கமாக சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கிட்ட போயிட்டு வீட்டுக்குள்ளார நுழையும் போது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் இடையில விடுது சாமி. திரும்பவும் பார்த்தா எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. கொஞ்ச நேரம் ஆடுறாங்க, அப்புறம் பார்த்தா திரும்ப அமைதியாகிடுறாங்க. இதே மாதிரியே பண்ணிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் திரும்ப சாமி வர ஆரம்பிச்சது. இந்த கேமராமேன் வேற சரியில்லை போல். நல்ல ஜோராக சாமி வந்து ஆடும்போது வீடு எடுக்கிறதே விட்டுறாங்க, வீடு எடுக்க மாட்டேன்றாங்க. வீட்டுக்குள்ளார நுழையும் போதெல்லாம் நல்லா ஜோராக சாமி வந்து ஆடினாங்க. அப்போல்லாம் வெளியிலே நின்றுட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த பம்பை உடுக்கு அடிக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட நல்லாவே கரகம் தூக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது நல்லாவே ஒரு ஆட்டம் போட்டு போட்டு பாட்டு பாடிட்டு வந்தாங்க. ரொம்பவே நல்லா பண்ணாங்க.
ஆதித்தன் சோமன் அங்காரகன் புந்தி அண்டர் குரு சனி ராகு கேது பேர் உரைத்தார். ஆதித்த சூன்யம் வல்விடி தந்தை வருமிடியும் தளத்தில் இராது மிடி சொல்வம் இந்த செவ்வாய்க்கிழமை பூமிக்காரகன் நமக்கு பூமியே செம்மையா இருக்கணும்னா அந்த செவ்வாய் பகவான் கரெக்டாக அவருடைய வீட்டுக்குள்ளார நுழையும் போது நிறைய சாமி வந்ததுனால அது சரியாக வீடியோஸ் எடுக்கலை. வீடியோ வந்து நம்ம இதோட கரகம் எடுக்கிற வீடியோ முடிச்சுக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.